பொதுவாக தேர்தல் கூட்டணிங்கிறது வந்து எண்ணிக்கை அடிப்படையில் தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா கொள்கை அடிப்படையில் இல்லை. நீங்கள் என்ன மாதிரி சீட்டுகள் கேட்டிருக்கீங்க, அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்களா? அதாவது கொள்கை அடிப்படையில் எல்லாம் ஒரே கட்சியாக இருந்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு யார் இப்பொழுது பிரதமராக வேண்டும் அப்படிங்கிறது அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முக்கிய விஷயம். அதனால அந்த பாஜக கட்சியை வலுப்படுத்துகின்ற விதமாக தமிழ்நாட்டில் அதிக இடங்களை பாஜக கூட்டணி பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்து அன்கண்டிஷனலாக ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். சில வதந்திகளைப் போல பொய்ச் செய்திகளைப் போல எங்கள் மீது பாராமுகமும் கிடையாது. அதனால சொன்னதும் தவறு. எங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. 6 மாதங்களாக பேசுறாங்க. குறிப்பாக ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதி என்பதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு எத்தனை தொகுதி என்பதும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய தேவை என்ன என்பதும் அவங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எது நியாயமான கோரிக்கை என்பதுதான் நாங்கள் வைப்போம். அது அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் உரிய நேரத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுக்கு வந்து எந்தவித நிர்பந்தமுமே இதுவரை கிடையாது. அது பொய், இனிமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் ஒரு பொய் வதந்திகள் தான். அது பல முறை சொல்லியிருக்கோம். எந்த சின்னத்தை பற்றிலாம் அவங்க எந்த முறையும் எங்கள்கிட்ட இந்த சின்னத்தில் நின்றுங்க அது அப்படிலாம் சொல்லுங்க. நாங்கள் ஒரு ரீஜனல் பார்ட்டி, எங்களுக்குன்னு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே சின்னம் ஒதுக்கியிருக்கு, குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் போட்டியிட மறுபடியும் நாங்கள் உரிய நேரத்திலேயே நாங்கள் அதுக்கு மனு செஞ்சுருக்கோம். அதனால் நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற குக்கர் சின்னத்தில் உறுதியாக போட்டியிடுவோம். இன்னொன்று, எந்த கட்டத்திலையுமே பாரதிய ஜனதா கட்சியோ யாருமே எங்களை நீங்கள் எந்த சின்னத்தில் நிற்கணும் அப்படிலாம் எங்களுக்கு நிர்பந்திக்கவும் இல்லை. அது போன்ற அச்சுறுத்தலும் இல்லை. ஆனால் இப்போ ஒரு சின்ன நிர்பந்தம்னா அதிமுக கூட தொடர்ச்சியாக இன்னமும் வந்து பாஜக வந்து கூட்டணியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன இருக்குங்க? அதாவது உங்களுக்கு முதலே சொன்னேன், பாஜக மத்தியில் ஆட்சி அமைக்கணும். அதற்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமர் ஆவது நாட்டிற்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையில் நிபந்தனையற்ற ஆதரவு தர்றோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அரசியலில் நீங்கள் சொல்ற மாதிரி எந்தவித ஒரு காலகட்டம் வந்தாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கு. ஆனால் ஒருவேளை அப்படி அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சா நீங்கள் ஒரு நட்சத்திர பிரச்சாரம் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஓபிஎஸ் உடைய யூபிஎஸ் உடைய ஆதரவாக போட்டியில் அந்த தொகுதி உங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நீங்கள் சொல்ற மாதிரி யூகங்கள்லாம் அது போல வருகின்ற பட்சத்தில் என்னுடைய நடவடிக்கையிலேருந்து உங்களுக்கு தெரியும். இது ஒன்றும் ஏதோ தொகுதி பங்கீடு அது சம்பந்தமான கோரிக்கைகள்லாம் நான் ஏற்கனவே அடுத்த கட்டமாக நான் இன்றைக்கு அவர்களை சந்திக்க வர முடியல. திரு கிஷான் ரெட்டி அவர்கள் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். திரு வி கே சிங் அவர்களும் நான் பலமுறை அவர்கள் எல்லாம் அறிமுகமானவர்கள், சந்தித்து பேசியிருக்கேன். இன்று வர முடியலைங்கிறது சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மறுபடியும் சந்திப்போம்னு சொல்லியிருக்காங்க.